தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் அரசு அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பெறப்படவில்லை என ஆளுநர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழகத்தில் அரசு அமைப்பதற்கான தேவையான பெரும்பான்மை பெறப்படவில்லை என ஆளுநர் தெரிவித்துள்ளார். இது குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என மக்கள் மாளிகை தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய விஸ்வநாத் அர்லேக்கர் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்டு 108 தொகுதிகளை கைப்பற்றியது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் 112 இடங்கள் தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட பார்த்தோம் என்றால் பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவைப்படும் பட்சத்தில் மற்ற கட்சிகளின் ஆதரவை கோரியும் கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடந்த 2 நாட்களாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில் நேரடியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஆளுநர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்ததாக தெரிகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 118 இடங்கள் பெரும்பான்மை தேவைப்படும் பட்சத்தில் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைப்பது சாத்தியம்தானா என்பது தொடர்பாகவும் சட்ட வல்லுநர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்ட பிறகுதான் விஜயை சந்தித்திருக்கிறார். அப்போது பல்வேறு கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா, பெரும்பான்மை இல்லாமல் அரசை முழுமையாக உங்களால் நடத்த முடியுமா உள்ளிட்ட கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது வரை அவருக்கு பதவியேற்க அழைப்பு வழங்கப்படவில்லை என தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மக்கள் மாளிகை தரப்பிலிருந்தே வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக அரசை அமைப்பதற்கு அவசியமான தமிழக சட்டமன்றத்தில் தேவைப்படக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தை வைத்து பார்த்தோம் என்றால் விஜய்க்கு தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அழைப்பும் பதவியேற்பதற்காக வழங்கப்படவில்லை. பெரும்பான்மை நிரூபித்த பிறகே விஜய் பதவியேற்பதற்கான அழைப்பு என்பது ஆளுநர் தரப்பில் வழங்கப்படும் என்ற அதற்கான ஒரு அறிவிப்பாக தான் இந்த உத்தரவை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏற்கனவே 118 இடங்கள் 118 பேரின் ஆதரவு கடிதமோ அல்லது ஆதரவோ அல்லது வேறு ஏதேனும் சாட்சியோ நீங்கள் காண்பித்தால் உடனடியாக பதவியேற்க அழைப்பதற்கு தயாராக இருப்பதாக ஆளுநர் விஜயிடம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் அரசை அமைப்பதற்கு அவசியமான தமிழக சட்டமன்றத்தில் தேவைப்படக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என மக்கள் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.